Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடே ஒரு ஸ்டோரியில இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த கடைப்படி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுத் ஏசியன் சைட்ல 4 மன்னர்கள் 4 ராஜ்யத்தை ஆண்டுட்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு வெளியே இருந்து எதிரிங்க வந்தனால 4 ராஜ்யமும் சேர்ந்து எமிலின்ற நாட்டை உருவாக்குறாங்க. அப்படி காலங்கள் போக போக ஒவ்வொரு ராஜ்யமும் மாறி மாறி எமிலின் நாட்டை ஆண்டுட்டு வராங்க. அண்ட் இப்ப அந்த அரியணை குதிரை சிம்பிள் இருக்கிற ராஜ்யத்துக்கு சொந்தமா இருக்கு. இந்த ஸ்டோரிய இவரு அவரோட பையனுக்கு சொல்லி அவனை தூங்க வைக்கிறாரு. அண்ட் இந்த சின்ன பையனோட பேரு கனேன். இந்த சீரீஸோட மெயின் லீட். கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்ப எமிலி நாட்டை காட்டுறாங்க. அங்க இருக்கிற டாவின் சிட்டில தான் இந்த சீரீஸோட இன்னொரு மெயின் லீட் இருக்கான். இவனோட பேரு சரண். இவன் இங்க உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க அரசபையில இருந்து ஒரு சோல்ஜர் வந்து, மிஸ்டர் சரண், ராஜா உங்களை இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவரை வந்து பாக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டதுக்கு அப்புறமா சரணும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவனோட யூனிஃபார்ம் போட்டுட்டு பேலஸ்க்கு வரான். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த இடமே காலியா இருக்கு. அப்ப சரண் இந்த டேபிள்ல இருக்கிற டீ கப் சாஞ்சி இருக்கிறத பாத்துட்டு இங்க ஏதோ சரியில்லையேன்னு அடிக்கிட்ட போக பின்னாடில இருந்து ஒரு டைம் இவனை அட்டாக் பண்றதுக்கு வரான். அண்ட் சரணும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த சோல்ஜரை திருப்பி அடிக்கிறான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அண்ட் கடைசியில சரண் அந்த சோல்ஜர் வச்சிருந்த கட்டிய புடுங்கி அவனை குட்ட போக சரண் நிறுத்துன்னு ராஜாவோட வாய்ஸ் கேட்டதும் இவனும் உடனே ஸ்டாப் பண்ணிடுறான். தென் இவங்க 2 பேரும் ராஜாவா பார்த்ததும் மண்டிட்டு உட்காடுறாங்க. அப்ப இவரு உன்னோட திறமை கொஞ்சம் கூட குறையிலன்னு சரண் கிட்ட சொல்லிட்டு, இப்ப உன்னை அட்டாக் பண்ண வந்தவரு தான் நம்மளோட ராயல் கார்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காருன்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, இப்ப நான் ஏன் உன்னை டெஸ்ட் பண்ணன்றத தெரிஞ்சுக்க உனக்கு ஆர்வமா இருக்குல்லன்னு கேட்க, சரணும் நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவரு சரணை டீ குடிக்கிறதுக்கு இன்வைட் பண்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறப்ப இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்ல, நீ எப்பவும் எனக்கு ஒரு பேரை மாறிடான்னு சொல்லிட்டு 2 பேரையும் எண்ணிக்க சொல்றாரு. தென் சரண் அவர்கிட்ட சாரி கேட்க இவரும் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சோஃபால வந்து உட்காடுறாங்க. அப்ப இவரு, என்னால உன்கிட்ட மட்டும்தான் ஃப்ரீயா பேச முடியுதுன்னு சொல்ல, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு சரண் கேக்குறான். அதுக்கு இவரும், இப்ப நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், அதனாலதான் உன் கூட பேசுறதுக்கு உன்னை வர சொன்னேன்னு சொல்ல, அதை கேட்ட சரணும், இப்ப நீங்க என்ன டீ குடிக்கிறீங்க, சாமோ மயிலா இல்ல ஓலாங்கான்னு கேட்க இவரோ, எனக்கு இது 2மே வேண்டாம், ஏன்னா இதை விட சூப்பரான டீ ஒண்ணு இருக்கு, அதுதான் எரல் கிரே, அது யூகேல இருந்து இம்போர்ட் ஆகுற டீ, நான் அந்த டீயை குடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது, இப்ப அதோட டேஸ்ட் கூட எனக்கு ஞாபகம் இல்ல, என்னால இங்க இருக்கிற யாரையும் முழுசா நம்ப முடியாது, அதனாலதான் இந்த உதவியை நான் உங்ககிட்ட கேக்குறேன்னு சொல்ல, சரணம் உங்களுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறனால கண்டிப்பா நாங்க போயிட்டு உங்களுக்காக அதை கொண்டு வரேன்னு சொல்றான். அதை கேட்டு இவரோ, நீ ஃபர்ஸ்ட் டட்டானாய்க்கு போ, அங்க என்னோட பழைய ஃப்ரெண்டு அந்த டீயை உனக்கு தருவான்னு சொல்றாரு. அதை கேட்டு சரணம், உங்களோட கட்டளையே நான் செஞ்சு முடிச்சுட்டு வரேன்னு அங்க 2 கிளம்புறான். இவ்வளவு நேரம் இவங்க 2 பேரும் பேசினது டீயை பட்டினது கிடையாது, இவங்க 2 பேரும் கோட் வேர்ட்ல பேசிக்கிட்டாங்க. கற்பனா இப்ப லண்டன்ல இருக்கிற ஒரு பிசினஸ் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க ஒரு ஃபென்சிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு காம்படிட்டரா கனின் இருக்கான். தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 நிமிட் பிரேக் விடுறாங்க. அப்ப கனினோட கோச் அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு இப்படி விளையாடுன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க, அட ஆடியன்ஸ்க்கு மட்டில இருந்து சரண் பார்த்துட்டு இருக்கான். தென் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதுல 2 பேருமே 14 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடுறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சோ அடுத்து யார் அந்த பாயிண்ட் எடுக்க போறான்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க, அந்த ஃபைட்டும் அதுக்கேற்ற மாதிரி டஃபா போகுது. பட் ஃபைனலா கனின் அந்த மேட்ச்ல வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிடுறான். அவன் வின் பண்ணத பார்த்து எல்லாரும் கட்டி அவனை சியர் பண்ண, சரண் மட்டும் இவ்வளவுதான் இவனோட திறமையான்ற மாதிரி சைலண்டா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவன் அங்க இருந்து ஏஞ்சி போக கனின் அவனை பாத்துடுறான். நெக்ஸ்ட் இவன் தனியா லாக்கர் ரூமுக்கு போயிட்டு இருக்கிறப்ப அந்த வழியில சரண் நிக்கிறத பாக்குறான். இவன் யாரு நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இவன் லாக்கர் ரூம் கிட்ட வந்து திரும்பி பார்க்க சரண் முன்னாடி நடந்து வரான். ஆனா அந்த நேரத்துல கனினோட ஃப்ரெண்டு பால் அங்க வந்து கனினை பயமுறுத்த அந்த கேப்ல சரண் அங்க இருந்து போயிடுறான். தென் இவன் அங்க ட்ரெஸ் மாட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடி கொஞ்சம் தூரத்துல சரண் நடந்து வரத பாக்குறான். அவனை பார்த்ததும் கனின் கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்க கனின் போறத ஒருத்தன் காருக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப இவன் சப்வேக்குள்ள வேகமா நடந்து வந்துடுறான். அண்ட் கொஞ்ச தூரம் தள்ளி சரண் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வர, அப்ப கனின் சைட்ல மறைஞ்சு நின்னு சரண் அவன் பக்கத்துல வரப்ப, ஏய் நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்றன்னு கனின் கேக்குறான். அப்ப சரணும் திரும்பி கனினை பார்க்க, நீ யாரு ஸ்கவுட்டான்னு இவன் கேக்குறான். ஸ்போர்ட்ஸ்ல ஸ்கவுட்டா இருக்கிறவங்களோட வேலை என்னன்னா நல்லா ப்ரொஃபஷனலா விளையாடுற பிளேயர்ஸ கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுப்பாங்க. அதனாலதான் கனின் சரணை பார்த்து நீ ஸ்கவுட்டான்னு கேக்குறான். இது எல்லாத்தையும் கனின் இங்கிலீஷ்ல கேக்குறான். அதுக்கு சரண் எதுக்கும் ஆன்சர் பண்ணாதனால, உனக்கு என்ன பேச வராதான்னு இவன் தாயில கேக்குறான். தென் உனக்கு என்ன வேணும்னு கேட்க இப்பவும் சரண் சைலண்டா இருக்கான். அதனால கனினோ இவனுக்கு தாய் புரியாது போலன்னு நினைச்சிட்டு, நான் பேசுறது உனக்கு புரியலையான்னு கேட்டுட்டு, உன்னை பார்த்தா ஸ்கவுட் மாதிரி தெரியல, அப்பனா நீ என்கிட்ட ஃபிளர்ட் பண்றதுக்காக ஃபாலோ பண்றியான்னு கேட்க சரண் அதுக்கும் இந்த ரிப்ளைவும் பண்ணாம லைட்டா ஸ்மைல் பண்றான். இப்படி அடுத்தவங்களை ஃபாலோ பண்றது தப்புன்னு உனக்கு யாரும் சொல்லி தரலையான்னு கேட்டுட்டு, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, உன்னால எனக்கு டைம் தான்
வேஸ்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு போறப்ப நான் அப்படி பண்ணதுக்கு சாரின்னு சரண் டாய்ல சொல்றான். அதை கேட்டதும் ஏய் உனக்கு டாய் தெரியுமான்னு இவன் ஷாக்காக சரண் இவனை பேச விடாம நீ அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட ஷோல்டர் மூவ் ஆகுது அதை பத்தி யாரும் உன்கிட்ட சொல்லலையான்னு கேட்டுட்டு இந்த மாதிரி நீ பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நீ கேம்ல தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அண்ட் நீ ஒரு டாப் பிளேயர்ல ஒருத்தன்னு சொன்னாங்க இவ்வளவுதான் உன்னோட திறமையான்னு கேட்டுட்டு இன்னும் நீ நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு அட்வைஸ் பண்ண கனினும் இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருன்னு கோவப்படுறான். அப்பவும் சரண் அவனை பேச விடாம பிரச்சனை உன்னோட ஷோல்டர்ல மட்டும் இல்ல கேம்ல நீ சரியா யோசிக்காம வேகமா முடிவு எடுக்கிற இதெல்லாம் நான் உன்கிட்ட ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன் நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பா ஒரு நாள் தோட்டுதான் போவேன்னு சொல்லிட்டு போறான். கற்பனா இப்ப கனின் வீட்டுக்கு வந்தனும் நான் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டேன் பான்னு இவன் அவனோட அப்பா கிட்ட சொல்ல இவரும் சூப்பர் தான்னு சொல்லிட்டு ஆனா இது பத்தாது எமிலியன்ஸ்க்குன்னு ஆரம்பிக்க எமிலியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் ப்ரொஃபஷனல் ஃபென்சர் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலன்னு கனின் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றான். இடி எமிலி அடி எமிலி இந்த சாப்பாடும் எமிலியன் இந்த வீடும் எமிலியில இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கும் எமிலினே பேர் வச்சிருக்க வேண்டியது தானே அதை மட்டும் ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்க அதை கேட்டு அவனோட அப்பாவும் சிரிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு என் கூட வந்து பிராக்டிஸ் பண்ணுன்னு கூப்பிடுறாரு. அதை கேட்டு இவனும் எனக்கு கொஞ்சமாச்சும் பிரேக் கொடுங்கப்பான்னு கேட்க இவரோ கனின்னு அவனோட பேரை சொல்ல சரி நான் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் அவனோட மொபைல பாக்கெட்ல இருந்து வெளியே எடுக்கிறான். அப்ப இவரோட உன்னோட டேபிள் மேனர்ஸ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுதான்னு சொல்ல கனினும் நான் இப்ப மொபைல் யூஸ் பண்ணல எடுத்து வெளியே தான் வைக்கிறேன்னு அந்த டேபிள்ல வச்சுட்டு நீங்க மட்டும் இப்ப ஒரு ரைட்டரா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு சோல்ஜரா தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்றான். கற்பனா இப்ப இவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சரண் சொன்னதை நினைச்சு பாக்குறான். சோ இவன் அவனோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணியோ அது கரெக்டா வராதனால இவன் கோவத்துல அந்த ஸ்வாட கீழே போட்டுறான். அந்த நேரத்துல அவனோட அப்பா உள்ள வந்து என்னாச்சு கனின் இன்னைக்கு உன்னோட கவனம் சரியா இல்லாத மாதிரி இருக்கேன்னு கேட்க இவனும் அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட எடுக்கிறான். அப்ப இவரும் இன்னொரு தடவை ட்ரை பண்ண இந்த தடவை ரிலாக்ஸ் ஆயிருன்னு அட்வைஸ் பண்ண கனினும் அவரு சொன்ன மாதிரியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்றான். அண்ட் இந்த தடவை அவனுக்கு கரெக்டா வருது. அதை பார்த்து அவனோட அப்பாவும் சூப்பர் தானே கிளாப் பண்ணிட்டு உன்னோட வீக்னஸ் நீயே கண்டுபிடிச்சு அதை நீயே சரி பண்ணிட்டேன்னு சொல்ல கனினும் நிஜமாவா சொல்றீங்க நான் நல்லா பண்ணனான்னு கேக்குறான். அதுக்கு இவரும் ஆமாடா நீ எப்பவும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன்னோட ஷோல்டர் மூவ் ஆகும் அப்புறம் நீ ரொம்ப வேகமா அட்டாக் பண்ணுவ ஆனா இப்போ நீ அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல கனினும் அவனோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றான். கற்பனா இப்ப ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. சரணும் ஆடியன்ஸ்க்கு மட்டில உட்காந்துட்டு அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இந்த தடவை சரணால கனினோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது. தென் அந்த மேட்ச்ல கனின் தான் வின் பண்றான். அப்போ அவனோட ஆப்போனன்ட் இவன் கிட்ட இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு எமிலியன் ஃபென்சர் கூட போட்டி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபென்சிங் யாரு கத்து கொடுத்தாடுன்னு கேட்க இவனும் என்னோட அப்பா தான் கத்து கொடுத்தாருன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் டிராஃபிய வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். இங்க வந்து சர்ப்ரைஸ்னு சொல்லி கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா உள்ள சரண் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் கனின் அவன் கிட்ட நீங்க என்ன பண்றன்னு கேட்க சரணும் இவன் கிட்ட ஏதோ சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ள இவரு அதை என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கனின் இவருதான் மிஸ்டர் சரண் இவரு கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இவரு நான் ரொம்ப மடிக்கிறவரோட பேருன்னு சொல்ல கனினும் இல்ல எனக்கு புரியல நீங்க இவன் கிட்ட அதை என்கிட்ட விட்டுருங்கன்னு சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு அண்ட் இவன் எதுக்கு நம்ம கூட ஸ்டே பண்ணணும்னு கேட்க அதுக்கு இவரோ கனின் கெஸ்ட் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்டு இவனும் எதுவும் சொல்லாம கோச்சிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். கட் பண்ணா இப்ப இவன் அவனோட டிராஃபிய பாத்துட்டு இருக்கான். டென்னோட டேபிள் எடுத்து வச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு அவனோட கப் எடுக்க அதுல தண்ணி இல்லாதனால இவன் கிச்சனுக்கு போறான். டென் திரும்ப ரூமுக்கு வர வழியில சரண் எதிரில வரவும் இவன் அவனை பார்த்து பயந்துடுறான். இந்த நேரத்துல எடுக்க கீழே வந்தேன்னு கேட்க சரணும் ஏன் நான் இங்க வரக்கூடாதான்னு திருப்பி கேக்குறான். அதுக்கு இவனும் வரக்கூடாதுலாம் இல்ல நீ எங்க போகணுமோ போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்கிறது பழக்கம் இல்லன்னு சொல்றான். டென் இவன் அதுக்கு எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு போறப்ப கனின் அவன் வழிய மறைச்சு நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்க இவனும் நீ அதை உன்னோட அப்பா கிட்ட போய் கேளுன்னு சொல்றான். அதை கேட்டு கனினும் எப்படி இவன் திமுறா பேசுறான் பாருன்னு நினைச்சிட்டு நான் உன்கிட்ட தானே கொஸ்டின் கேக்குறேன் நீயே சொல்லு உனக்கு தங்குறதுக்கு வேற இடமே இல்லையான்னு கேட்க இவனும் இருக்கு ஆனா நான் இங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லவும் அது என்ன காரணம்னு கனின் கேக்குறான். ஆனா சரணு நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் உன்னோட அப்பா கிட்ட பதில் இருக்கு உன்னால முடிஞ்சா நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு போறான். கட் பண்ண அடுத்த நாள் கனின் அவனோட டிராஃபிய கொண்டு வந்து அவனோட அப்பா கிட்ட காட்டுறான். இத நான் நேட்டே உங்ககிட்ட காட்டலான்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு முன்னாடியே வேற ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரண் அங்க வந்து நிக்கிறான். அதனால கனினோட அப்பாவும் ஒரு நிமிஷம்னு அங்க ரெண்டு ஏஞ்சி போயிட்டு சரணுக்காக பிளேட் கொண்டு வராரு. அதை பாட்டு கனினும் நீங்க இவனுக்கும் சேர்த்து சமைச்சிங்களான்னு கேட்க இவனும் கனின்னு கூப்பிட்டு அவனை ஸ்டாப் பண்றாரு. அதனால இவனும் நான் பிராக்டிஸ்க்கு கிளம்புறேன் நான் கிளப்புக்கு போயிட்டு பால் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். டென் இவன் கிளப்குள்ள தனியா நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப இவனுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. அதனால இவனும் நின்னுட்டு பின்னாடி வர சவுண்ட நோட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆளு கிட்ட வந்ததும் இவன் அடிக்கிறதுக்கு பின்னாடி திரும்புறான். ஆனா பாட்டா அவனோட ஃப்ரெண்டு பால் தான் அங்க வந்திருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு இப்பெல்லாம் நீ ரொம்ப ஈஸியா பயப்படுற நீ ஓகேவான்னு கேட்க இவனும் இல்லடா என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அதுவும் எல்லா நேரமும் யாரோ என்ன பாட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்டு அட சீரியஸா எடுத்துக்கல இதெல்லாம் உன்னோட கற்பனையா தான் இருக்கும் இங்க நாம ரெண்டு பேரும் மட்டும் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு இதனாலதான் நான் நைட்டு கால் பண்றப்ப
நீ அட்டன் பண்ணலையா? நாங்க எல்லாரும் உன் கூட சேர்ந்து பார்ட்டி பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு வரண்டோண்டான்னு சொல்ல, அடுக்கு காணினும் நான் டயர்ட்ல தூங்கிட்டேன் அவ்வளவுதான்னு சொல்றான். அடிக்கடி இவனும் சரி அட விடு, இன்னைக்கு செமண்டா பிளேஸ்ல ஒரு பார்ட்டி நடக்குது, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்ல, காணினும் சரி நான் வரேன்னு சொல்லிடுறான். தென் ரெண்டு பேரும் திரும்புறப்ப சரண் அங்க வரான். அவனை பார்த்து நீங்க யாருன்னு பால் கேட்க, இவனும் நான் கனினோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அடை கேட்டு எது நீ என்னோட ஃப்ரெண்டான்னு இவன் முறைச்சு பார்க்க, இவனும் நான் உன்னோட ஃப்ரெண்டு உன்னை பார்ட்டிக்கு கூப்பிட்டட கேட்டேன், நானும் உன் கூட வரேன்னு சொல்ல, அடுக்கு காணினும் முடியாது நீ எதுக்கு அங்க வரணும்னு தாயில கேக்குறான். தென் சரண் உடனே பால் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போறீங்க தானே, நானும் அங்க வரட்டுமான்னு இங்கிலீஷ்ல கேட்க, பால் இப்ப நான் என்னடா சொல்லட்டோன்னு கனினை பாக்குறான். கனினும் நோ சொல்லுடான்னு இவனை முறைச்சு பார்க்க, இவனும் சரி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்க பேர் என்னன்னு கேக்குறான். இவனும் என்னோட பேரு சரண்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா மூணு பேரும் அங்க ரெண்டு கிளம்பி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இங்க கனினும் பாலும் ஒன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, சரண் அவங்கள தள்ளி உட்காந்து பாட்டுட்டு இருக்கான். அப்ப சமந்தா சரண் கிட்ட வந்து இந்த பார்ட்டி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, இவனும் இது ஓகேடான்னு சொல்றான். தென் அடுத்து இவ கனினன் பால் கிட்ட வந்து உங்களுக்கு பார்ட்டி பிடிச்சிருக்காடான்னு கேட்டுட்டு இருக்க, சரணும் ஏந்திச்சு அவங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். நீ கனினோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன்னு பால் கேட்க, ஆமா நீ அப்படியும் வச்சுக்கலான்னு இவன் சொல்லவும், சமந்தா கனின் கிட்ட என்னடா உனக்கு இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு, இவன் உன்னோட டைப்புக்கு ஏற்ற மாதிரியே இருக்காண்டான்னு சொல்ல, இவனும் நீ அப்படிலாம் சொல்லாடுன்னு சைலண்டா சொல்றான். அதுக்கப்புறமா இவன் சரண் பக்கம் திரும்பி நீ என்ன அப்படி பாக்காத, உனக்கு இது வேணும்னா எடுத்துக்கோன்னு உன்னோட ஸ்நாக்ஸ கொடுக்க, சரணும் அட வாங்கிக்கிறான். தென் நாலு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்றப்ப பால் சரண் குடிக்கிறத பார்த்துட்டு என்னடா நீ இவ்வளவு அதிகமா குடிக்கிறேன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நான் அதிகமாலாம் குடிக்கல, எப்ப நிறுத்தணும்ன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கனின் இவன் கிட்ட இப்ப என்ன நீ ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறேன்னு தாயில கேக்குறான். அதுக்கு சரணும் நான் எப்ப ஃப்ரெண்ட்லியா இல்லாம இருந்தேன்னு தாயில சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் என்னடா தனியா பேசிட்டு இருக்கீங்கன்னு பால் கேக்குறான். அப்ப அங்க ஒரு பையன் வந்து இப்ப நம்ம உள்ள போலாமான்னு கேட்க, பாலும் அது நல்ல ஐடியா தான் வாங்க எல்லாரும் உள்ள போலான்னு அவங்கள கூட்டிட்டு போறான். தென் இவங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காந்துட்டு இப்ப என்ன கேம் விளையாடலாம்னு யோசிக்கிறப்ப சமந்தா நம்ம எல்லாரும் பாக்கி கேம் விளையாடலாம்னு சொல்றா. கனினுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா பால் அவன் கிட்ட இந்த பார்ட்டி உனக்காக தான் நடக்குது, நீ கண்டிப்பா விளையாடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் சரணையும் விளையாடுறதுக்கு கூப்பிடுறான். அதை கேட்டதும் நீ எதுக்குடா அவனெல்லாம் கூப்பிடுறேன்னு கனின் கேட்க, அவன் நம்மளோட புது ஃப்ரெண்டுடா, அவனை எப்படி சேர்த்துக்காம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப டீம் பிரிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சமந்தா அந்த பாட்டில சுட்டி விடுறா. அண்ட் அது பாலை பாட்ட மாதிரி நிக்கவும் எனக்கு உன் கூட எல்லாம் இதை விளையாட வேண்டாம்னு சொல்றா. அதை கேட்டு பாலும் நீ அப்படி பாக்காத, எனக்கும் உன் கூட விளையாடுறதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா இது வெறும் கேம் தானே சொல்லிட்டு அடுத்து கனினை சுட்ட சொல்றான். தென் கனினும் அந்த பாட்டில சுட்டி விட அது சரண பாட்ட மாதிரி நிக்குது. அதனால ரெண்டு பேரும் மாறி மாறி பாட்டுட்டு இருக்கிறப்ப இந்த பையன் இந்த கேம்ல நான் உங்களுக்கு ரெஃப்ரியா இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த கேமோட ரூல்ஸ் சிம்பிள் தான், யாரோட பாக்கி ரொம்ப சின்னதா இருக்கோ அவங்க வின் பண்ணுவாங்க அண்ட் தோக்குறவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, கனின் சரண் கிட்ட எனக்கு தோக்குறதுல விருப்பம் இல்ல, உனக்கு பயமா இருந்தா இங்க ரெண்டு கிளம்பிடுன்னு சொல்ல, இவனும் நம்ம ரெண்டு பேரோட கோலும் சேமா இருக்கிறப்ப நான் எதுக்கு கிளம்பணும்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க கேம ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல பாலும் சமந்தாவும் ஸ்பீடா சாப்பிடுறாங்க, ஆனா சரண் ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால கனினும் இதுல எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு இவன் சரணோட கழுத்தை பிடிச்சிட்டு அவங்களோட லிப்ஸ் டச் ஆகிற வரைக்கும் சாப்பிட்டுறான். அப்ப இந்த ரெஃப்ரியா இருக்கிற பையன் உங்க ரெண்டு பேரோட பாக்கியையும் காட்டுங்கன்னு கேட்க, சமந்தா எங்களுதுதான் சின்னதா இருக்குன்னு காட்டுறா. அப்ப கனின் அவனோட காட்டினதும் இதுல சந்தேகமே இல்ல, இந்த கேம்ல வின் பண்ணது சரணும் கனினும் தான்னு இவன் சொல்றான். அதை கேட்டு கனின் சந்தோஷப்படுறப்ப பால் அவங்க கிட்ட இது ரொம்ப சின்னதா இருக்கே, நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணீங்களான்னு கேக்குறான். அடை கேட்டதும் ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. கட் பண்ணா இப்ப சரண் இங்க தனியா நின்னுட்டு இருக்கிறப்ப கனின் அவன் கிட்ட வரான். நீங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னமும் அந்த கேம பத்தி நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு, அதுல ஜெஸ் நம்மளோட லிப்ஸ் தானே டச் ஆச்சு, இதுல என்ன இருக்குன்னு சொல்ல, சரணும் உனக்கு எமிலியன் கிஸ்ஸ பத்தின கதை தெரியுமான்னு கேக்குறான். இல்ல எனக்கு அது பத்தி தெரியாது, அது வெறும் கிஸ் தான், அதுல என்ன ஸ்பெஷல் இருக்க போடுன்னு சொல்லிட்டு அந்த கதைய பத்தி சொல்றியான்னு கேட்க, இவனும் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அதனால கனினும் சரி விடு, எனக்கு ஒன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறமா பக்கத்துல இருந்த புடர் கிட்ட இருந்து ஒரு சட்டம் கேக்குது. அதை கேட்டு சரணும் அந்த சைடு திரும்பி பார்க்க அங்க யாருமே இல்ல. கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்ப கனின் அவனோட அப்பா இங்க உட்காந்துருக்கத பாத்துட்டு நீங்க இன்னும் தூங்கலையான்னு கேட்க, இவரும் நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சுன்னு கேக்குறாரு. நான் தான் பால் கூட பார்ட்டிக்கு போறேன்னு மெசேஜ் பண்ணேன்னு கனின் சொல்ல, அதை கேட்டு இவரோ சரி நீ ரூமுக்கு போய் தூங்குன்னு சொல்றாரு. அதை கேட்டு கனினா ரூமுக்கு போறான். ஆனா பாதி வழியில நின்னுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்துட்டு அவனோட அப்பா பக்கத்துல வந்து உட்காடுறான். அப்பா எனக்கு எமிலியன் கேஸ பத்தின கதைய சொல்லுங்கன்னு கேட்க, அதை கேட்டதும் சரண் உள்ள போயிடுறான். அண்ட் இவரும் அதை பத்தி நீ எடுக்கடா கேக்குறேன்னு கேட்க, ஒன்னும் இல்ல ஜஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு, நீங்க எமிலிய பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றீங்க, அப்ப இதை மட்டும் ஏன் சொல்லலன்னு கேட்க, இவரும் நான் அதை பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, எனக்கு ஜஸ்ட் அதை சொல்லணும்னு தோணலன்னு சொல்ல, அதை கேட்டு கனினும் எனக்கு எமிலிய பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், சோ இதை மட்டும் ஏன் விடணும், இதை பத்தியும் நீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க, இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு எமிலியன்ஸ் ஒருத்தர கிஸ் பண்றாங்கன்னா அது லவ்வோட சீலா கருதப்படும், அது நாம சாகுற வரைக்கும் உன்னாடா இருப்போம்னு ப்ராமிஸ் பண்ற மாதிரின்னு சொல்ல, அதை கேட்டதும்
கேட்டதும் கனின் ஷாக் ஆயிட்டு சரணை பாக்குறான். அது வெறும் கேம் தான், நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல இவரோ கேமா, நீங்க என்ன கேம் விளையாடுனீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு கனின் பதில் சொல்லாம நான் ரூமுக்கு போறேன்னு ஓடி போயிற. இவரு பதிலுக்காக சரணை பாக்குறாரு. ஆனா சரணும் எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். கற்பனா இங்க இவன் அந்த கிஸ்ஸ பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அது வெறும் காட்டுதான், அதை சீரியஸா எடுத்துக்க தேவையில்லைன்னு இவனுக்கு இவனே சொல்லிக்க அப்பவும் அவன் மைண்ட்ல அதேதான் ஓடிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கே இத பத்தி சரண் கிட்ட பேசி முடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இவன் ரூமை விட்டு வெளியே வர அவனோட அப்பாவும் சரணும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறத இவன் கேக்குறான். இப்ப கொஞ்ச நாளா யாரோ எங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அதனால நான் இளவரசர் கனினோட பாதுகாப்புக்காக உடனடியா நான் அவரை எமிலி நாட்டுக்கு கூட்டிட்டு போயாகணும்னு சரண் சொல்ல அதை கேட்டு இவரோ என்ன கனினை ஃபாலோ பண்றாங்களான்னு சாக்காராரு. அப்ப சரண் ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி கனினுக்கு அவரு ஒரு இளவரசர்ன்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்ல அதுக்கு இவரோ எனக்கு அதை பத்தி தெரியும், ஆனா இன்னும் அவன் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலன்னு சொல்ல இவனும் பட் இப்ப வேற வழி இல்ல, ராஜாவோட ஹெல்த் மோசமாயிட்டே போகுது, அதனால அடுத்த ராஜாக்கான போட்டி கண்டிப்பா நடந்தே தீரும். சோ நம்ம ராஜ்யத்தோட இளவரசனா கனின் கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டு ஆகணும்னு சொல்றான். அதை கேட்டு இவரோ இந்த உண்மையை நான் எப்படி அவன் கிட்ட சொல்றதுன்னு தெரியல, இத்தனை வருஷமா நான் அவனை என்னோட சொந்த பையன் மாதிரி வளர்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல அதை கேட்டதும் கனின் ஷாக் ஆயிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றத எனக்கு முழுசா எக்ஸ்பிளைன் பண்றீங்களான்னு வந்து கேக்குறான். அப்ப சரணும் நீ ஒரு இளவரசன், இப்ப நீ எமிலிக்கு வந்தாகணும்னு சொல்ல இவன் நீ என்ன பேசுறன்னு சரண் கிட்ட கேட்டுட்டு அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு இவரு கிட்ட கேட்க இவரோ கனினை பார்த்து தலை வணங்கிட்டு நீங்க தான் இளவரசர் கனின், அப்புறம் நான் உங்களோட உண்மையான அப்பா இல்லன்னு சொல்ல கனினும் இதை நான் நம்ப மாட்டேன், இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். அப்புறமா இவன் ரூமுக்கு வந்துட்டு அந்த எமிலி நாட்டு கடை எடுத்து பார்த்துட்டு அதை தூக்கி வீசிட்டு இவன் கீழே உட்காந்து அழுவுறான். கற்பனா அடுத்த நாள் இவன் இந்த வழியா வரப்ப இந்த பியானோ மேல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அப்ப அவனோட அப்பா இவனுக்கு பியானோ வாசிக்கிறத சொல்லி தந்தத நினைச்சு பார்த்துட்டு இவன் அந்த பியானோல வந்து உட்காந்துட்டு அதை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நைட்டு நடந்ததை நினைச்சு அழ ஆரம்பிச்சிட அவன் பக்கத்துல சரண் வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் இங்க எடுக்க வந்து வெளியே போன கனின்னு சொல்ல அதுக்கு சரணும் உங்களை பாட்டுக்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்றான். அதை கேட்டு கனினும் ஆனா நீ தான் என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு எஞ்சி போறான். அதுக்கப்புறமா இவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சின்ன வயசுல அவனோட அப்பா அவனுக்கு ஃபென்சிங் சொல்லி தந்தத நினைச்சு பாக்குறான். அப்புறம் அவன் காம்படிஷன்ல தோட்டு போனப்ப அவனோட அப்பா இவனுக்கு சாக்லேட்டை கொடுத்து என்கரேஜ் பண்ணதெல்லாம் நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் பிராக்டிஸ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு அவனோட அப்பா கிட்ட கேட்க இவரோ கனின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ ஒரு இளவரசர், அந்த குதிரை சிம்பிள் இருக்கிற ராஜ்யத்தோட ஒரே வாரிசுன்னு சொல்லிட்டு இப்ப உன்னோட தாத்தா தான் எமிலி நாட்டோட ராஜாவா இருக்காரு, நீ கை குழந்தையா இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுல இளவரசி குனிதா அதாவது உன்னோட அம்மா அதுல இறந்து போயிட்டாங்க, ராஜா அவரோட பொண்ணை இழந்தாரு, அப்புறம் இளவரசர் தரின் அவரோட வைஃபையும் பையனையும் இழந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே அவங்களோட ஃபியூனரல் நடந்தது. ஆனா அந்த நேரத்துல ஒரு உண்மை மட்டும் மறைக்கப்பட்டது, உன்னோட தாத்தா உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன ரகசியமா அனுப்பி வச்சாருன்னு சொல்லிட்டு கரெக்டான நேரம் வர வரைக்கும் என்ன ஒன்ன பாட்டுக்க சொன்னாரு. அண்ட் இப்ப அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல கற்பனா இப்ப கனின் அவனோட ரூம்ல உட்காந்து அவனோட அப்பாவும் இவனும் இருக்கிற போட்டோவை பாத்துட்டு இருக்கான். அப்ப அவனோட அப்பா கனின் நீ தூங்கிட்டியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு கதவை தட்ட இவன் உடனே அந்த போட்டோ ஃப்ரேமை எடுத்து வச்சுட்டு தூங்குற மாதிரி படுத்துக்கிறான். அப்புறம் இவரும் உள்ள வந்து கனின் தூங்குறத பார்த்துட்டு அவனுக்கு போட்டி விட இப்ப ஈவினிங் என்னாச்சுன்றத காட்டுறாங்க. இத்தனை வருஷமா நான் உண்மையிலேயே உங்க கண்ணுக்கு உங்க பையனாடான்னு தெரிஞ்சதான்னு கேட்க அப்ப சரண் உள்ள வரான். அவனை பார்த்ததும் இவன் என்னால எமிலிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுறான். இப்ப இவரு அதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு ரூமை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா கனின் அவரு போயிட்டாரான்னு எட்டி பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் டேபிள்ல அவரு வச்சுட்டு போன சாக்லேட்டா பாக்குறான். அதுக்கப்புறமா சரி நம்ம போய் பேசலான்னு நினைச்சிட்டு இவன் ரூமை விட்டு வெளியே வர அவனோட அப்பாவும் சரணும் பேசிட்டு இருக்கிறத கேக்குறான். அவங்களுக்கு இளவரசர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, நம்ம உடனடியா இங்க ரெண்டு கிளம்பி ஆகணும்னு சரண் சொல்ல ஆனா இதுக்கு கனின் ஒட்டுக்க மாட்டானேன்னு அவனோட அப்பா சொல்றாரு. அதுக்கு சரணும் ஆனா அவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லன்னு சொல்ல ஏன் எனக்கு ஆப்ஷன் இல்ல, இது என்னோட லைஃப்னு வந்து சொல்றான். அப்ப வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் சைலண்டா இருன்னு சரண் கனினை பின்னாடி நிக்க வச்சுட்டு இவன் மெதுவா யாராச்சும் இருக்காங்களான்னு போய் பாக்குறான். அப்ப ரெண்டு பேரு கட்டியோட இவங்கள அட்டாக் பண்ண வராங்க. அதுல ஒருத்தனை சரண் பாத்துக்கிறான், இன்னொருத்தனை கனினோட அப்பா பாத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரை அடிச்சு போட்டுட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு 3 பேரும் வெளியே வரப்ப வெளியே இருந்த 2 பேரும் கன்னோட வராங்க. அப்ப கனினோட அப்பா சைட்ல மறைஞ்சு நின்னு அட்டாக் பண்ண வந்தவனோட கன்னை புடுங்க ட்ரை பண்ண அண்ட் சரண் வெளியே இருந்த இன்னொருத்தனை அடிச்சு போட்டுட்டு திரும்பி பாக்குறப்ப ஒரு கன் சவுண்ட் கேக்குது. அதை கேட்டு சரணும் கனினும் ஷாக்கிங்கா பாக்க இந்த எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.